Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து டே 2 vlog in கோலாலம்பூர். இதுதான் மலேசியாவோட கேபிட்டல் சிட்டி. இன்னைக்கு நிறைய நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நிறைய ஃபுட் எல்லாமே ட்ரை பண்ண போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து டே ஸ்டார்ட் ஆகுறதே இந்த அழகான கெஃபேல தான். ஃபர்ஸ்ட் இந்த நம்ம என்ட்ரன்ஸ்லயே இந்த பீக் ஹார்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு ஷோ யூ இஸ் த ஹோட்டல் ஆம்பியன்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. எல்லா ஹோட்டலையும் அந்த மாதிரி இருக்கான்ட்டு எனக்கு தெரில. பட் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலில் இருந்தது. அந்த ஆப்ஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபே சிஸ்டம் தான். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபுட் வெரைட்டிஸ் இருந்தது. வெஸ்டர்னும் இருந்தது, ஏஷியனும் இருந்தது. ஸோ எல்லாருக்குமே செட் ஆகுற மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த நூடுல்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. தாராக்கு வந்து நூடுல்ஸ் பிடிக்கும்னால அவளுக்கு கொஞ்சம் எடுத்துட்டாச்சு. சவுத் இண்டியன்ஸ்க்கு வந்து இந்த தால், இட்லி அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் லைவ் கவுண்டர்ல வந்து நமக்கு ஆம்லேட் இல்ல ஹாஃப் பாயில் அந்த மாரி நம்ம என்ன ப்ரிஃபர் பண்றோமோ அது வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுப்பாங்க. அது வந்து சூப்பரா இருந்தது. நான் வந்து 2 எக், அதுக்கப்புறம் சப்பாத்தி, அதுக்கப்புறம் கறி. செம்ம டேஸ்ட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வெஜ் சூப்புமே செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெடி ஆகியாச்சு. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் போகிற பிளேஸ் வந்து அக்வாரியம் கேஎல்சிசி. இது வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிக்க ஹோட்டல்லேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் தான். ஆல்மோஸ்ட் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. நாங்கள் வந்து கேப் புக் பண்ணியிருந்தோம். ஸோ 5 to 10 மினிட்ஸ் தான் ட்ராவல் டைம் டோட்டலாகவே. இப்போ வந்துட்டு சிசி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டோம். இங்க தான் வந்து அக்வாரியம் கேஎல்சிசி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ். இதில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கு. இப்போ இதில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 AM to 7 PM வந்து இதை அலோவ் பண்ணுறாங்க. நான் மலேசியன் விசிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரைஸ், சில்ட்ரன் அண்ட் சீனியர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரைஸ், மலேசியன் சிட்டிசனுக்கு வந்து ஒரு ப்ரைஸ், அந்த மாதிரி வேரி ஆகும். நாங்கள் வந்து டிக்கெட் வந்து கேலுக்ன்ற ஆப்லேருந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டோம். இந்தியாவில் இருக்கும்போதே புக் பண்ணியாச்சு. நாங்கள் எப்படி டிக்கெட்லாம் புக் பண்ணோன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் வந்து போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் 3 பேருக்குமே 3 QR கோட் இருக்கும். அது வந்துட்டு அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். இந்த மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே போனோடனே செம்ம சூப்பராக இருந்துச்சு. தாரா வந்து நல்லா என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. கலர் கலராக ஃபிஷ் இந்த மாதிரி ஓப்பன் டேங்க்லாம் இருந்தது. நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த நீமோ அண்ட் டோரி ஃபிஷ்ஸ்லாம் பார்த்தோம். நீமோ வந்துட்டு இங்கே நம்ம சென்னையில நான் பார்த்துருக்கேன். பட் டோரி வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தாராவும் இப்போ தான் பார்க்குறா. செம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு டோரி பார்க்கும்போது. இந்த
இந்த கியூ வந்துட்டு ஃபோட்டோ பூத் கியூ. இது வந்து நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பட் ஃபார் தட் தே வில் சார்ஜ் அரவுண்ட் 150 ரிங்கட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க கியூல நிக்கலாம். இல்லன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டனலுக்கு தான் போறோம். இதுதான் வந்து டனலோட என்ட்ரன்ஸ். டனல் உள்ள நடக்கும்போதே வந்து அந்த ஃபீலே செம்மையா இருந்துச்சு. மேல பார்த்தா அப்படியே வந்து ஷார்க், அதுக்கப்புறம் இந்த ஸ்டிங்ரே, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே போயிட்டுருந்தது. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பரா இருந்தது. ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கோம் அப்படின்றதே எனக்கு ஃபீல் இல்ல. அப்படியே நம்மளும் தண்ணிக்குள்ள இருந்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. இந்த டனல் வந்து ஃபுல்லா கிளாஸ்ல இருக்கனால நமக்கு அந்த 360 டிகிரி வியூ சூப்பரா இருக்கும். கிட்ஸோட நீங்க வந்து மலேசியா வரீங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட். கண்டிப்பா விசிட் பண்ணணும்னு சொல்லலாம். பட் 3 to 4 ஹார்ஸ் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நல்லா ரிலாக்ஸா பார்க்கலாம். செம்ம ஒர்த்தான பிளேஸ் இது வந்து விசிட் பண்றதுக்கு. மேல இருக்க லைட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே அந்த ஜெல்லி ஃபிஷ் தொங்குற மாதிரியே இருந்துச்சு. செம்ம சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய மிரர் இருந்தது. நமக்கு தான் மிரர் பார்த்தாலே வீடியோ, ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு தோணுமே. அதனால ஃபுல் வீடியோஸ்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து அக்வாரியம் டூர் முடிச்சுட்டு எக்ஸிட் போறதுக்கு முன்னாடி, இந்த ஷாப் வந்து தான் போற மாரி இருந்தது. இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீ அனிமல்ஸ், அதுக்கப்புறம் மெர்மைட் டிசைன், அதுக்கப்புறம் சில லோகோஸ் அந்த மாதிரி எல்லா டிசைன்ஸ்லுமே இருந்தது. தென் கிட்ஸுக்குலாம் ரொம்ப புடிச்ச டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் சாஃப்ட் டாய்ஸ், கீ செயின்ஸ், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ன்னு நெறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாமே இருந்தது. அக்வாரியம் டூர் வந்து ஃபுல்லா முடிச்சுட்டு வெளிய வந்தாச்சு. இதான் வந்து கேஎல்சிசியோட அவுட் சைட். இங்க நின்னு நெறைய டூரிஸ்ட்லாமே ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. நாங்களும் எடுத்துட்டோம். செம்ம சூப்பரா இருந்தது பாக்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா, பெட்ரோனஸ் ட்வின் டவர் இருக்கும். நைட்ல தான் இது வந்து ஃபேமஸ். பட் டே டைம்லும் செம்ம சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. இப்ப வந்து லஞ்ச் டைம் வந்துருச்சு. ஸோ கேஎல்சிசிலேருந்து நம்ம புக்கிட் பிண்டாங் போறோம். அங்க போயிட்டு லஞ்ச் சாப்பிட போறோம். வாங்க போலாம். இதுதான் நம்மளோட லஞ்ச் ஸ்பாட். நம்ம வந்தாச்சு. டமாஸ்கஸ் ஹோட்டல். இங்க பார்த்தீங்கன்னா, ஷவர்மா வந்து ரொம்ப ஃபேமஸ். எவ்ளோ பெருசா இருக்கு பாருங்க மீட்டு. செம்ம சூப்பரா இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேருந்தே ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலு. ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். சீலிங்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஹேங்கிங் லேம்ப்ஸ், அதுக்கப்புறம் லேர்டன் ஸ்டைல் லைட்ஸ் எல்லாமே ரொம்ப ஏஸ்தெட்டிக்கா இருந்தது பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வால்ஸ் ஃபுல்லாவே மிடில் ஈஸ்டர்ன் ஸ்டைல், அதுக்கப்புறம் அரபிக் ஸ்டைல் அந்த மாதிரி வந்து ரொம்ப ரிச்சா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. செம்ம சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் பத்தி சொல்லணும்னா, அந்த ஷாப்போட ஃபேமஸான ஷவர்மா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டோட்டலி பார்க்குறதுக்கும், டேஸ்ட்டும் எல்லாமே நம்ம ஊர்ல இருந்து டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. பட் டேஸ்ட்டா இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு மட்டன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் பிரியாணி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அந்த மீட் வந்து செம்ம சாஃப்ட்டா இருந்தது. அது கூடயே கிரேவி, அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் மாரி குடுத்துருந்தாங்க. தாராக்குட்டியே ஈஸியா சாப்பிட்டுட்டா. அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா. பிரியாணில வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸா போட்டிருந்தாங்க. ஸ்பைசி இல்ல. செம்ம சூப்பரா இருந்தது. சீரியஸா ஃபுட் வந்து வேற லெவல் தான் சொல்லணும்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீஸி சமோசா வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அங்க எல்லாருமே வந்துட்டு மேங்கோ ஜூஸ் வந்து குடிச்சிட்டுருந்தாங்க. ஸோ நாங்களும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அது வந்து அப்படியே மேங்கோவா அப்படியே ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டா எப்படி இருக்கோ, அதே மாதிரி தான் இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா வந்துட்டு சர்வீஸ், அதுக்கப்புறம் ஆம்பியன்ஸ், ஃபுட் குவாலிட்டி, பிரைஸ் எல்லாமே பார்த்தா சீரியஸ்லி டமாஸ்கஸ் ஹோட்டல் லஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவல். இப்போ நீங்க வந்து புக்கிட் பின்டாங் வந்து வர்றீங்கன்னா, மஸ்ட் ட்ரை ஹோட்டல் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து ஷாப்பிங் பண்ண போறோம். ஆப்போசிட்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஹாட் மார்க்கெட் இருக்கு இல்லையா? இங்க தான் நாங்க போயிருந்தோம். இங்க வந்து சாக்லேட்ஸ்லாமே நெறைய அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இருந்தது. கீ செயின், ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இந்த மாதிரி நெறைய ஐட்டம்ஸ் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாங்கிட்டு போணும்னா, நம்ம இங்கேருந்து வாங்கிக்கலாம். இங்க வந்துட்டு நாங்க சாக்லேட்ஸ்லாம் வாங்குனோம். நெக்ஸ்ட்டு பக்கத்துலயே வந்துட்டு பாண்டா ஐஸ்ன்னு ஒரு ஷாப் இருந்தது. இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே செம்ம கியூட்டா இருந்துச்சு. கேர்ல்ஸ்க்கு, மென்ஸ்க்கு எல்லாமே இருந்தது. கிஃப்ட்டு, ஆக்சஸரீஸ், ஸ்மால் ஸ்மால் கியூட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாரிலாம் நெறைய இருந்தது. இங்க வந்து பார்த்துட்டு டைம் போனதே தெர்ல. எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே சூப்பர் கியூட்டா இருந்துச்சு. தாராக்குட்டி வந்து இந்த பேபி வேணும், ட்ராலி வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ வி டிசைடட் டூ கோ டூ கேஎல்சிசி பார்க். பக்கத்திலேயே இருந்தது. அந்த பார்க்ல வந்துட்டு இந்த மாரி வாட்டர் ஷோ இதெல்லாம் பண்ணுவாங்க. நைட் டைம் வந்துட்டு லைட்டோட பண்ணுவாங்க. பக்கத்திலேயே வந்து ட்வின் டவரும் இருக்கும். நைட்டும் அத கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க் போயிருந்தோம். ஏர்லியாவே போயிட்டோம். நாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். இங்க வந்து எல்லாருமே ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க. ஈவினிங் வந்துட்டு இந்த வாட்டர் ஷோ வந்து இந்த மாதிரி இருக்கும். 7:30க்கு வந்துட்டு லைட் ஆன் பண்ணுவாங்க. வித் மியூசிக்னா 8:00 இந்த மாதிரி ஒரு டைம் இருக்கு. லைட் அண்ட் மியூசிக்கு. நாங்க வந்துட்டு ஏர்லியாவே போனனால இது வந்து பார்த்துட்டோம். இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தது. ஸோ பக்கத்துலயே வந்துட்டு சூர்யா கேஎல்சிசின்ட்டு ஒரு மால் இருந்தது. அங்க போலாம். சரி கொஞ்ச நேரம் வந்து சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. ரிமூவ் பண்ணல. செம்ம சூப்பரா இருந்தது. மேலேருந்து பார்க்கும்போது அந்த வார்ம் டோன்ஸோட அந்த லைட்ஸ்லாம் பார்த்தா, அந்த கிளிட்டர்லாம் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் பார்க்க. பட் ரியல்ல பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில வந்து ரொம்ப தாட்ஃபுல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பரா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்தோம். இன்சைட் ஸ்கோப்ன்ட்டு அங்க வந்துட்டு நானும் தாராவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். வாட்டர் ஷோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ட்வின் டவர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபோட்டோஸ், வீடியோஸ்லலாம் நெறைய பார்த்துருக்கேன். பட் டைரக்ட்டா ஃப்ரண்ட்ல நின்னு பார்க்குறப்போ மைண்ட் வந்து லிட்டரலி பிளாங்க் ஆயிடுச்சு. 2 டவர்ஸும் லைட்ஸோட அப்படியே வானத்தையே டச் பண்ற மாதிரி இருந்துச்சு. அங்க நின்னு கொஞ்ச நேரம் அப்படியே சைலன்ட்டா பார்த்துட்டே இருந்தேன். ஒரு வாவ் ஃபீலிங் தான். போயிட்டு வந்துட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டேன். ஃபுல்லா நின்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அவ்ளோ அழகா இருந்துச்சு. என்னயவே மறந்து நான் பார்த்துட்டுருந்தேன். ட்வின் டவர் கீழ நின்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலி நான் வந்து இந்த மைண்ட் ப்ளோயிங் ட்வின் டவர் வியூவ பார்த்துட்டேன். கேள் வந்தா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க நீங்களும். டின்னருக்கு வந்துட்டு இந்த குட் நியூஸ் ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். இது வந்துட்டு ஒரு இட்டாலியன் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட். இங்க வந்து மெனுல வந்து நெறைய பீட்ஸா அண்ட் பாஸ்தாஸ் இருந்தது. நாங்க வந்து இந்த இட்டாலியன் ஸ்டைல் பீட்ஸா தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, வி ஆர் எண்டிங் டுடேஸ் விளாக் ஹியர். டே 3 விளாக் வந்து வெரி 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 ஸ்பெஷல். என்ன ரீசன்னா 2 ரீசன்ஸ் இருக்கு. அது வந்து நான் நெக்ஸ்ட் விளாக்ல உங்க கூட ஷேர் பண்றேன். வீடியோ புடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விளாக்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.